தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 300 கோடி செலவில் கோயில் திருப்பணி நடந்து வருகிறது. வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி 15 வருடங்களுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. கோயிலின் 6 சன்னதிகளிலிருந்து பழைய கலசங்கள் கழற்றப்பட்டு கீழே கொண்டு வரப்பட்டது. கோபுரத்தின் மேலே உள்ள கலசங்களை கழற்றிய போது 15 வருடங்களுக்கு முன்பு கலசங்களில் வைத்த நவ தானியங்களின் ஒன்றான வரகு எந்தவிதமான இந்த தோல் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா கும்பாபிஷேகத்துக்கு 4 ஆயிடுச்சு. இந்த வரகுனுடைய கணக்கை வச்சு தான் கும்பாபிஷேகத்துடைய வரலாறை பார்க்கலாம். இதுக்கு தான் 12 வாட்டிக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் சொல்றோமா? இது மேல 12 தொலி உண்டு. சரி, இப்போ எத்தனை தொழில் விழுந்திருக்கு? இது போயிடுச்சு, எல்லா தொழிலும் போயிடுச்சு. இது வளருமா வளராதா? வளராது. இப்போ 12 வருஷம் முடிஞ்சிருச்சு. 14 ஆயிடுச்சு. இல்லாமல் கெட்டுப்போகாமலும் இருந்தது. அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதனை அடுத்து வரகுகளை தனியாக பிளாஸ்டிக் கவரில் வைத்து பணியாளர்கள் பாதுகாப்பாக எடுத்துச் சென்றனர். புதிய கலசத்திற்கு தங்க முலாம் பூசப்பட்ட பின்பு கோபுரத்தில் பொருத்தப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்தது.